வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பலருமே பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்காக எந்தெந்த கோவில்கள் தேடினாலும் முக்கியமான ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோஷம்னா நாகதோஷங்க. இந்த நாகதோஷத்தால் ரொம்ப பார்த்தீங்கன்னா அவதிப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத நபர்கள் தாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆகியும் இன்னும் திருமணம் ஆகலைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆலயத்துக்கு சென்று அம்மனுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. விரைவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் கைகூடி வரும். அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கா, உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வழக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிவு இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க இந்த கொங்காலம்மன். கொங்காலம்மனுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாகவே நீங்கள் பிரச்சனை அனுபவித்துட்டு வரீங்களா? உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லையா? தொழிலில் ஏதாவது சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குதா? லாபத்தில் இல்லாமல் நஷ்டமாயிட்டே போதா? அதே போல் வீட்டில் பிரச்சனையாக இருக்குதா? கூட இருப்பவங்களால் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டுருக்கா? இப்படி எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியான ஒரு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா இந்த வீடியோவில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகிலையோ இல்லைன்னா நீங்கள் சென்று வழிபட்ட ஒரு பரிகார கோவில் என்னென்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம். பலருமே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று வழிபடுவது தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்வதற்காக தான் பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா சென்று வழிபடுவீங்க. இதே போல் இந்த ஒரு ஆலயத்தினுடைய தனி சிறப்பு என்ன இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது சிறப்பான பலன் உண்டுங்க. ஏன்னா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு இந்த ஆலயத்தில் பரிகார பூஜைகள் நடத்தினா நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது. ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் ராகு கேதுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் ராகு கால வேளையில் ராகு பகவானுக்கு சிறப்பு பூஜை நடத்துகிறாங்க. இந்த நேரத்தில் கலந்து கொள்வதும் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய சிறந்த ஆலயங்களை ஒன்றுனே சொல்லலாங்க. ஏன்னா இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்கே காவல் தெய்வமாக இங்கு அம்மன் விளங்குறா. ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தொலைவில் மடைகுண்டு பகுதிக்கு அருகிலே அமைந்திருக்குங்க இந்த கோவில். இது ரொம்பவே பழமையான ஒரு கோவில் தாங்க. அதற்கு ஆதாரமாக பல கல்வெட்டுகளும் இன்னும் நீங்கள் இந்த கோவிலில் பார்க்கலாம். இங்கு தை மாத தேர் திருவிழாவின் போது முதல்ல அனங்கூரில் இருக்கக்கூடிய ஆதி கொங்காலம்மனுக்காக அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்ட பிறகே தாங்க இங்கு தேர் திருவிழா நடத்துகிறாங்க. அதன் பின்னணியில் ஒரு சம்பவம் நடந்ததாகவும் சொல்லப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சில கொள்ளையர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருந்த கொங்காலம்மன் சிலையை திருடி சென்றிருக்காங்க. அப்போது அவங்க அனங்கூர் என்ற இடத்துக்கு அருகிலே வந்தபோது வண்டியின் அச்சு முறிந்த அச்சையை சரி செய்துட்ருக்காங்க. இருந்தபோது என்னை திருடி சென்றா உங்களுக்கு ஆபத்து ஏற்படுன்னு அசுரனுடைய ஒழிக்க கொள்ளையர்கள் பயந்து போய் அம்மனின் சிலையை அங்கே விட்டு ஓடிட்டாங்க. மறுநாள் காலையில் தங்கள் ஊரில் அம்மன் சிலையை கண்ட அனங்கூர் மக்களுமே பார்த்தீங்கன்னா கோயிலை கட்டி அங்கே அம்மனுடைய சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கிட்டாங்க. மேலும் இங்கு கொங்காலம்மன் பார்த்தீங்கன்னா அனங்கூர் கோயில் கொண்டு விடப்பட்டதால் ஈரோடு மக்கள் புதிதாக அம்மன் விக்கிரகத்தை அதே இடத்துல ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கிட்டாங்க. அதில் இருந்து தான் ஈரோடு கொங்காலம்மன் தேர் திருவிழாவுக்கு முன்னதாக அனங்கூர் ஆதி கொங்காலம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய வழக்கமும் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் இந்த பகுதியில் காளிங்கராயன் கால்வாயின்னு சொல்லக்கூடிய ஒரு கால்வாய் இருக்குது. இதுவும் அம்மனுடைய அருள்வாக்கின்படி தான் கட்டியிருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் காளிங்கராயன் கால்வாய் கட்டுவது தொடர்பாக ஊர்க்கூட்டம் ஒன்று இந்த கோயிலில் நடத்திருக்காங்க. அப்போது அவங்களுக்குள்ள சண்டையும் ஏற்பட்டுருச்சுக்க. அதனால் கொங்காலம்மன் கால்வாயை கட்டும்படியாக அருள்வாக்கு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பான ஒரு கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் இப்போது நீங்கள் பார்க்கலாங்க. அதன் அடிப்படையில் இன்றும் அந்த ஆலயத்தில் சீட்டு எழுதியும் பூ போட்டும் அருள்வாக்கு கேட்கக்கூடிய வழக்கம் இருக்குங்க. இங்கு கொங்காலம்மனை வழிபட்டால்
எந்த ஒரு பிரச்சனைக்கும் சரியான நீதி கிடைக்கும் என்பது பக்தருடைய நம்பிக்கையாக இருக்குது. மேலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னா, பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்தை கட்டி திருப்பணிகளும் செய்திருக்காங்க. இவர்களே அடுத்து ஆண்ட எல்லா மன்னர்களுமே பார்த்தீங்கன்னா இந்த கொங்காலம்மனை தங்கள் காவ தெய்வமாக வணங்கி வந்ததாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் 6 அழகிய கல் தூண்கள் சிற்ப வேலைப்பாடுகள்னு இருக்கு. மகா மண்டபத்தை அடுத்து அர்த்த மண்டபமும் அடுத்து கருவறையும் அமைந்திருக்குங்க. கருவறையில் வேண்டுவோருக்கு வேண்டும் மரங்கள் அருளக்கூடிய கருணை நாயகியாக 8 கரங்களோடு காட்சி தருவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா கொங்காலம்மன் ஈரோடு நகரில் இருக்கக்கூடிய கோவில்களை காவேரியில இருந்து தீர்த்தம் எடுத்து செல்லும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த அம்மனுக்கு முதல் தீர்த்தம் செலுத்திய பிறகுதாங்க மற்ற கோவில்களுக்கு தீர்த்தத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கு. மேலும் இந்த ஆலயத்துல பிரித்தியங்கரா தேவி சன்னதி இருக்கு. செவ்வாய்க்கிழமைகளில் பிரித்தியங்கரா தேவிக்கு பச்சை மிளகாய் அர்ச்சனை செய்யப்படுவது இந்த ஆலயத்தினுடைய தனி சிறப்பாக இருக்குதுங்க. இந்த ஆலயத்தின் பிரதான தல விருட்சமாக அரச மரத்தோடு பிரித்திரங்கா தேவியின் சன்னதியை சுற்றி ஈசான்ய மூலையில் மகிழும் மரமும் அக்னி மூலையில் வெல்வ மரமும் நெய்ருதி மூலையில் பார்த்தீங்கன்னா தெய்வீக மரங்களும் நிறைந்திருக்கு. வாயு மூலையில் அத்தி மரமும் இருக்குங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் 5 தல விருட்சங்கள் அமைந்திருப்பது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தருங்க. இந்த ஆலயத்தை சென்று வழிபடுவதன் மூலம் நாகதோஷ உள்ளவங்களுக்கு நாகதோஷனா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடும். ஆலயத்தில் ஈசான்ய மூலையில் ராகுகேதுக்குன்னு தனி சன்னதி இருக்கு. ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு சிறப்பு பூஜை நடத்துகிறாங்க. அந்த நேரத்தில் கலந்து கொள்வது சிறப்பான பலனை பெற்றுத்தருங்க. மேலும் ஆலயத்தில் மகிஷாசூர மர்த்தினி, மதுரை வீர கருப்படசாமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, கௌமாரி, சப்த கன்னிமார்கள்னே பேச்சியம்மன் ஆகியோரும் தனித்தனி சன்னதியாக இருக்குங்க. ஆலயத்தில் வருடந்தோறும் தைப்பூச தேர் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுது. மேலும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில இங்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடத்துறாங்க. ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகி நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ராகு கேதுவின் கோச்சார் அமைவுகளை வைத்துதான் ஒருவருடைய ஜாதகத்துல நாகதோஷத்தை கணிப்பாங்க. பெரும்பாலான நாகதோஷத்தை விட ராககேது குற்றமே அதிகம் இருந்தால்தாங்க இந்த தோஷமே ஏற்படுது. முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா தீண்டாத பாம்புகளை அடித்து கொன்றாலும் இந்த தோஷம் கூட ஏற்படலாம். பாம்பு புற்று எக்காரணம் கொண்டு சிதைக்காதீங்க. பாம்பு புற்றில் பல ஆயிரம் ஜீவராசிகள் வாழும், அதனால பால்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாம்பு புற்று ஒரு தெய்வீக அடையாளமாக இருக்குங்க. நாகதோஷம் உள்ளவங்க திருமணத்துக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா நாகதோஷ நிவர்த்தி பரிகாரம் செய்வது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. அப்படி அவங்க செய்தால் நல்ல வரணும் அமையும், அவங்க வாழ்க்கையும் பற்றி ரொம்பவே சிறப்பாக அமையுங்க. நீங்கள் பொதுவாக செவ்வாய் வெள்ளி நாட்களில் நாக வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருப்பதோடு ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்தால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. ஜாதகத்தில் நாகதோஷம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த கொங்காலம்மன் கோவிலுக்கு செல்வது சிறப்பான பலனை தரும். இந்த ஆலயத்திற்கு சென்று பார்த்திங்கன்னா ராக கால நேரத்தில் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்துட்டு உங்களுடைய குறைகள் நீக்க பெற்று வாழ்க்கையில் அனைத்து விதமான வெற்றியும் உண்டாகும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் ராகு கால வேலையில் துர்கையோ ராக பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து கருப்பு உளுந்து தானம் செய்திடுங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாகதோஷ பரிகார பூஜையில் கலந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் பரிகாரம் செய்வதாக இருந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் அம்மனை தரிசித்துட்டு புற்றுக்கு பாலும் பழமும் படைத்து வழிபடுங்க. 11 வாரம் தொடர்ந்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வதே நாகதோஷத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருமண தடைகள் புத்திர தோஷங்களை நீக்கும். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில வழிபடலாம். மேலும் கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு பால் பழம் மஞ்சள் குங்குமம் சமர்ப்பித்து நாக தேவதையை வழிபடுங்க. ராககேது தோஷம் நீங்க கருப்பு உளுந்தை தானம் அளிப்பது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க, நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலன் உண்டுங்க. விரைவிலே திருமணமாகும். மேலும் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா நாகதோஷ பரிகாரம் செய்ய விரும்புனீங்கன்னா இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா சிறப்பான ஒரு முறையில் உங்களுக்கான பார்த்தீங்கன்னா பரிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இதே போல் உங்களுக்கு
தெரிந்த சிறப்பான ஒரு பரிகார ஆலயத்தின் பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்கள் ஊருக்கு இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு சக்தி வாய்ந்த கோவிலுடைய பெயரும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு ஓம் அன்னையே போற்றி அன்னையே போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.